வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் மாதாந்திர உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நேற்று நடைபெற்றது. கோயில் நிர்வாகிகள், ஊழியர்கள், தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். கோயில் ஊழியர் சங்கர் என்பவரும் பணியில் ஈடுபட்டிருந்தார். உண்டியல் காணிக்கையின் போது 12,500 ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்களை சங்கர் திருடியது சிசிடிவியில் பதிவானது. இதனை கண்காணித்த கோயில் இணை கமிஷனர் சிவராம்குமார் சங்கரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். ஸ்ரீரங்கம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. விசாரணையில் சங்கர் வைகுண்ட ஏகாதசியின் போது போலி பாஸ்களை அச்சடித்து விநியோகம் செய்தது அம்பலமானது. போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உண்டியல் காணிக்கை எண்ணுபவர்களை தீவிர சோதனை செய்து அனுமதிக்காத அறநிலையத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் தான் இதுபோன்ற திருட்டு சம்பவங்கள் நடப்பதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்திய அரசியல் தலைவர்களில் எளிமையின் அடையாளமாகவும் சுதந்திர போராட்ட வீரராகவும் மக்கள் நலனுக்காக பல போராட்டங்களை எதிர்கொண்டவர் நல்லக்கண்ணு 101வது வயதில் உடல்நலக்குறைவால் இறந்தார். சென்னையில் அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு சினிமா பிரபலங்களான ரஜினி, சூர்யா, கார்த்தி, பார்த்திபன், சிவகார்த்திகேயன், மன்சூர் அலிகான், பாண்டியராஜன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். நான் ஓமந்தூரார் அவரை பார்க்கல, அறிஞர் அண்ணாவை பார்க்கல, காமராஜரை பார்க்கல, கக்கன் அவர்களை பார்க்கல. அவர் எல்லாரையும் சேர்த்து நல்லக்கண் அவரிடத்துல நான் பார்த்தேன். ஒரு நல்லவராக, நேர்மையாக, எளிமையாக இருந்தால் மதிப்பும் மரியாதையும் தானாக வருவாங்களுக்கு நல்லக்கண் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு. பெரிய ஆத்மா தோழர் நல்லக்கண்ணவர்களுக்கு என்னுடைய வீரவணக்கம். வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் ரிவேரா கலை விளையாட்டு திருவிழா நடக்கிறது. அதன் பகுதியாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பசுமை மேம்பாட்டை வலியுறுத்தி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. பல்கலைக்கழக துணைத் தலைவர் சேகர் விஸ்வநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். 10 கிலோமீட்டருக்கான போட்டி சேவூர் வழியாக மீண்டும் பல்கலைக்கழகத்தில் வந்தடைந்தது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மெடல் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது.